கையெல்லாம் வலிச்சிருச்சு எனக்கு. சேலம் அருகே ஒரு இளைஞர் காவல்துறையினர் சிறையில் அடைக்கப்பட்ட போது மிரட்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது 15/6/2011 தினத்தந்தி. சமயபுரம் அருகே மனைவியை கொன்றார் போலீஸ்கார கணவன். 13/5/2011 தினத்தந்தி. எல்லாம் தந்தி தான், வேற பத்திரிகையே கிடையாது. பத்திரிகையில் வந்திருக்கு, நான் எடுத்தது தந்தி தான். சத்தியமங்கலம் அருகில சந்திரன் என்ற இளைஞனை காவல்துறையினர் அடித்து கொன்று கிணற்றில வீசிவிட்டு விசாரணைக்கு போன போது அவர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். 18/6/2011 காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மர்மச்சாவு, அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார். 3 போலீசார் சஸ்பெண்ட். 3/6/2011 பூந்தமலையில் உள்ள திருமண மண்டபத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வைத்திருந்த சூட்கேஸை உடைத்து 24 பவுன் நகை 3 லட்சம் பணம் கொள்ள. 7/6/2011 சென்னை மெரினா பீச்சில் போலீஸ் ஏட்டு மாணவியிடமே செயின் பறிப்பு. போலீஸ் ஏட்டு 24/5/2011 சென்னை அரும்பாக்கு அருகே ரோட்டில் நடந்து சென்ற சப் இன்ஸ்பெக்டர் மனைவியிடம் 11 பவுன் செயின் பறிப்பு. 1/6/2011 சென்னை வியாசர்பாடியில் போலீஸ்காரரிடமே கத்தி முனையிலே செயின் மற்றும் செல்போனை பறிக்க முயற்சி, 2 பேர் கைது. 1/6/2011 அண்ணாநகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனைவியிடம் 10 பவுன் செயின் பறிப்பு. 30/5/2011 சேலையூரிலே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டிலே நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தடயங்களை மறைப்பதற்காக வீட்டிற்கு தீ வைத்த கொள்ளையர்கள். 27/6/2011 சூலமேட்டில் ஆட்டோ டிரைவர் கொலை, குடிபோதையிலே தகராறில் கொலை, எருக்கஞ்சேரியிலே ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி காருடன் எரித்து கொலை, ராயப்பேட்டையிலே கார் டிரைவர் வெட்டி கொலை, பட்டாளத்தில வாலிபர் அடித்து கொலை, சென்னை போதை மறுவாழ்வு இல்லத்தை சார்ந்த திண்டுக்கல் முகமது ரஃபீக் என்பவர் அடித்து கொலை, என்ஜினியர் கடத்தி உயிரோடு எரித்து கொலை, ஊரப்பாக்கத்தில் மதுவில் தூக்க மாத்திரை கொடுத்து கஞ்சா வியாபாரி கைது, பழவந்தாங்கில் ஆட்டோ டிரைவர் வெட்டி கொலை, சென்னை KK நகர் நடுரோட்டில் வெட்டி வாலிபர் படுகொலை, சென்னை வண்ணாரப்பேட்டையில் பட்டப்பகலில் ரவுடி வெட்டி கொலை, 2 வாலிபர்கள் கைது, சைதாப்பேட்டையிலே கள்ளக்காதல் பிரச்சனையிலே மனைவி படுகொலை, வியாசர்பாடியிலே மனைவி 2 குழந்தைகள் படுகொலை, அண்ணாநகர் கிழக்கிலே மனைவி கொலை. கடைசியா வரேன். ஆக இப்படி ஒரு 25 பக்கத்துக்கு இருக்கு. மொத்தமா சொல்லணும்னா இந்த 2 மாசத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கொலைகள் மட்டுமே எவ்வளவு தெரியுமா? 60 கொலை. வழிப்பறி மற்றும் கொள்ளைகள் எவ்வளவு தெரியுமா? 120. கற்பழிப்பு 8. போலீஸ்காரங்க கமிஷனர்லாம் இப்ப அறிக்கை என்ன விடுறாங்க தெரியுமா? வீட்டை பூட்டிக்கிட்டு போயிடாதீங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காதீங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு போறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போனாதான் கொலையே நடக்குது. இப்போ கொலை. ஆக இப்படி அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்க்கிறோம் நில ஆக்கிரமிப்பு ஒரு புதிய துறை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு. என்ன நில ஆக்கிரமிப்பு? எங்காவது தவறு நடந்திருந்தால், எங்காவது அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை செய்வோம் என்று மிரட்டி அச்சுறுத்தி பயமுறுத்தி எங்காவது அது போன்ற பிரச்சனைகளை யாராவது ஈடுபட்டு இருந்தால் முறையாக வழக்கு போடு, நடவடிக்கை எடு. வேண்டாம் என்று மறுக்கலையே. தலைவர் கலைஞர் அவர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்பு தெளிவான அறிக்கையை தந்திருக்காங்களே. ஜெயலலிதா என்ன அறிவிப்பு? 2006, அதாவது திமுக ஆட்சி வந்து 2006 2011 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நில ஆக்கிரமிப்பு வழக்குகளை விசாரிக்க தனி குழுவான். வரவேற்கிறோம். ஆனா 2006 2011 வரைக்கும் போட்டிருக்கிறிய, நீ 2001 2006 வரைக்கும் ஆட்சியில் இருந்திய, அதையும் சேர்த்து விசாரி, நாங்கள் வரவேற்கிறோம். கலைஞர் சொன்னாரு, அதைத்தானே கேட்கிறோம். யாரு தவறு செஞ்சிருந்தாலும், ஸ்டாலின் செஞ்சாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய MP செஞ்சாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடு. நாங்க தடுக்கல. முறையாக இருந்தால் ஆதாரத்தோடு நிரூபிச்சா எதையும் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு கழக தோழர்களை மிரட்ட, அச்சுறுத்த,
ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவுத்துறை அலுவலகம், ரிஜிஸ்டர் ஆபீஸுகளெல்லாம் ஒரு ஆணை, யார் யாரு 2006 2011 வரைக்கும் நிலம் வாங்கியிருக்காங்க பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல திமுக காரனோ நம்ம கூட்டணி கட்சி தொடர்களோ நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நிலம் வாங்கக்கூடாதா? வாங்கியிருக்கலாம், தொழில் ரீதியாக வாங்கியிருக்கலாம், வீடு கட்ட வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதேனோ வசதிகளுக்காக வாங்கியிருக்கலாம். ஆனால் தவறு இருக்கா? அப்படி ரிஜிஸ்டர் செய்கிற நேரத்தில் விற்கக்கூடியவனும் வந்து உட்காருகிறான், வாங்கக்கூடியவனும் வந்து உட்கார்றான். ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி தானே அது பதிவு செய்யப்படுகிறது, அவருடைய சம்மதத்தோடு தானே பதிவு செய்யப்படுகிறது. நான் இன்னும் கேட்கிறேன், 2006 ஒரு இடத்தை நான் வாங்குகிற போது நான் நம்முடைய எம்பி டிகேஎஸ் இளங்கோவனிடத்திலிருந்து இடத்தை வாங்குறேன். உண்மையா நம்பிடாதீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவரிடத்திலிருந்து ஒரு இடத்தை வாங்குறேன் 2006. அப்போ அதனுடைய மதிப்பு ஒரு 10 லட்சம் ரூபாய். இப்போ 5 வருஷம் ஆச்சு, மதிப்பு ஏறி இருக்குமா ஏறி இருக்காதா? ஆக ஒரு 20 லட்சம் ஏறி இருக்கும், 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஏறி இருக்கும். இப்ப ஜெயலலிதா அறிவிச்சுட்டாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிச்சாச்சு, ஏதாவது புகார் இருந்தா உடனே தாங்க நடவடிக்கை, உடனே டிகேஎஸ் இதுதான் சமயம்னு. இப்ப 10 லட்சம் ஆச்சு. இப்ப 10 லட்சம் இன்னொரு 10 லட்சம் உயர்ந்திருக்க, 10 லட்சம் வராட்டினா ஒரு 2 லட்சமாவது வராதா? ஆக நாமளும் ஒரு புகார் கொடுத்து வைக்கலாம், கொடுத்து வச்சு அதுக்காக விசாரணை நடத்த முடியுமா? நான் கேட்கிறேன். ஆக அப்படி ரிஜிஸ்டர் செய்கிற போது, பதிவு செய்கிற போது அது சம்பந்தமாக அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஏதாவது வழக்கு இருக்கா? அல்லது காவல் நிலையத்தில் எங்காவது புகார் செய்யப்பட்டிருக்கா? புகார் செய்திருந்தால் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தால் அதை எடுத்து விசாரியுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று மறுக்கல. ஆனால் இப்பொழுது யாரோ திமுக காரன், திமுக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவன், திமுக உறவினராக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இடத்தை வாங்கி இருந்தால் அவன் யாரிடத்திலிருந்து இடம் வாங்கி இருக்கிறான் என்று அவனை விசாரித்து, அவனிடத்தில் போய் மிரட்டி, அவனை அச்சுறுத்தி, அவனிடத்தில் போய் புகார் பெற்று இன்றைக்கு வழக்கு பதிவு செய்து அதன் மூலமாக இந்த கழகத்தை அழிக்க இன்றைக்கு நினைக்கிறார்களே, உங்கள் கனவு பலிக்காது. அதனால் மிரண்டு போய் மூளைகளே முடங்கி விடுகிற கழகமா இது? அதற்கு சில அதிகாரிகள் உடனடியாக இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவார்கள், நம்முடைய நண்பர்கள் கூட என்னிடத்தில் பேசுகிற போது 5 வருஷத்தில் ஆட்சி மாறப்போகுது, அப்ப அதிகாரிகள் இந்த அதிகாரி தானே வருவாங்க, இந்த காவல்துறை அதிகாரி தானே வருவாங்க என்று சொன்னா, அதனால கூட 5 வருஷங்கள் ரொம்ப லேட்டுங்க, அதுக்காக கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் யாராவது நம் மீது களங்க சுமத்த, இந்த கழகத்தை அழிக்க நினைக்க, பழி சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாராவது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இப்படி தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகளை வழக்கில் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எங்கேயாவது மிரட்டி அச்சுறுத்தி இது போன்ற செயலில் ஈடுபடுவார்களே. ஆனால் சொன்னால் ஆட்சி வரும், தேர்தல் வரும் என்று கூட நாங்கள் காத்திருக்க மாட்டோம், உடனடியாக சட்டப்படி நீதிமன்றத்திற்கு செல்லுவோம். உயர் நீதிமன்றத்தை நாடுவோம், தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம். அப்போது நீங்க பதில் சொல்லியே தீரணும், ஜாக்கிரதையாக இருங்கள். ஏதோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார் என்ற காரணத்தால் நீங்கள் பயந்து போய் அந்த காரியத்தில் இறங்க வேண்டாம். ஆனால் மாட்டப் போகக்கூடியவர்கள், நீதிமன்றத்திற்கு சென்று பதில் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். ஆக இதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்படி நிராகரிப்பு என்று இன்றைக்கு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து, இந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய ஜெயலலிதாவை பார்த்து நான் கேட்கிறேன். தலைவர் அவர்கள் பலமுறை கேட்டுவிட்டார்கள், நானும் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். நில ஆக்கிரமிப்பு என்று இன்றைக்கு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாயே, நீ கொடநாட்டில ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த, தனியார் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது வழி ஆக்கிரமித்து வைத்திருந்தாயே, உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு தந்திருக்கிறதே, அதை இன்றைக்கு பொது வழியாக திறந்துவிட நீ சம்மதித்ததுண்டா? இல்லையே. அதே போலதானே சிறுதாவூர் தலித் மக்களுக்காக 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது ஒரு 20 தலித் குடும்பத்திற்கு தலா 2.5 ஏக்கர் நிலம் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்த, 10 சென்ட் குடியிருப்புக்கு பயன்படுத்த,
ஒதுக்கப்பட்ட இடத்தை நீ ஆக்கிரமித்துக் கொண்டு உன்னுடைய பினாமி பெயரிலே அங்கே வைத்திருக்கிறாய, அதை இதுவரையில தலித் மக்களுக்கு கொடுக்கின்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கா? இதை கூட முதலில் உலகத்திற்கு கொண்டு வந்தது திமுக அல்ல, நம்முடைய கலைஞர் அல்ல. இன்றைக்கு உன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த தலைவர்கள் தான் முதலில் நாட்டிற்கு அம்பலப்படுத்தினார்கள். ஆக இப்படி அக்கிரமங்களை செய்து அதை மூடி மறைத்து இன்றைக்கு ஒரு நாடகத்தை ஜெயலலிதா நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 27ஆம் தேதி உனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. எங்கிருந்து? பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து. சொத்து குவிப்பு வழக்கில் எத்தனை முறை அழைப்பு வந்தது? ஒரு முறையாவது நீ சென்றதுண்டா? நூற்றுக்கணக்கான முறை அழைப்பு வந்தது. ஒவ்வொரு முறையும் நீ மனு போட்டு வாய்தா வாங்கித்தானே கொண்டிருந்தாய். ஆக அதை சந்திக்க அந்த நீதிமன்றத்தில் போய் உனக்கு வாதாட அருகதை இல்லை, யோகிதை இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஆனால் நீ இன்றைக்கு திமுக கழகத்தை அழிக்க நினைக்கிற அந்த எண்ணத்தை தயவு கூர்ந்து கைவிட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற, மக்களுக்காக பாடுபடக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றுகிற சிந்தனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் விடுக்கக்கூடிய கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஆகவே எதற்கும் அஞ்சாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் நாட்டை பற்றி, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் தலைமையிலே தொடர்ந்து பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த சிறப்பான வாய்ப்பு தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சால்வை அணிபவர்கள் வரிசையாக வரவும். நன்றி உரை வட்டச் செயலாளர் அருளரசன் அவர்கள்.